ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அதாவது மீன் குழம்பு வைக்க போகிறோம். இது என்ன மீன் குழம்புனா, ஜிலேபி மீன். நல்ல பெருசாக இருக்குங்க. இந்த ஜிலேபி மீன் நல்ல பெருசாக இருக்கும். அந்த மீனை எடுத்து நான் கழுவி மஞ்சள் பொடியெலாம் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கழுவி இன்றைக்கி ஜிலேபி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், ஜிலேபி மீன் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப முள்ளே இருக்காது. இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி அழகாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா பெருசாக இருக்கும். நல்லா இப்படி இருக்கும், நல்லா பெருசாக. இங்கே பாருங்கள், பார்க்க அழகாக இருக்குங்க. ஃப்ரெஷ் மீனுங்க இது. வாங்க ஜிலேபி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட், இப்போ நெல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு வெந்தயம் போட போகிறோம். நெல்லெண்ணெய் ஊற்றிட்டு பொரியிட்டங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட போகிறோம். இப்போ உப்பை போட்டு நம்ம வதக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் நம்மளுக்கு வதங்கிடுச்சு. உப்பெல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினா தான் நம்மளுக்கு இப்படி வதக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெயும் வெங்காயமும் அப்படி தனியாக தெரியணும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் இங்கே பாருங்கள், புளியும் ஒரு எலுமிச்சை சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். மிளகா பொடியெலாம் இதிலே போட்டு எல்லாத்தையும் வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ கரைச்சி வச்சாச்சு மிளகா பொடியும் புளியும் போட்டு. இப்போ நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இப்போ கலக்கி விட போகிறோம். இப்போ நல்லா கொதிக்கிட்டங்க. தட்டு போட்டு மூடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். தட்டை எடுப்போம். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற டைமில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஜிலேபி மீன் எடுத்து போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ மீன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குங்க. இந்த மீனை எடுத்து நம்ம போட போகிறோம். சிம்மில் வச்சு போடுங்க. பொறுமையாக மீனை ஒன்று ஒன்றா போடுங்க. இந்த ஜிலேபி மீன் குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வாங்கி வச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி. சூப்பராக இருக்குங்க. இப்போ மீனை போட்டாச்சுங்க. மீனை போட்டு ஃபஸ்ட்டு போடுறப்ப லேசாக அப்படி கிண்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கிண்டக்கூடாது. நம்ம மீன் போடுறப்ப மட்டும்தான் இப்படி லேசாக தொடைய விடணும். அதுக்கப்புறம் நம்ம சட்டி வச்சு நம்ம இப்படி தூக்கி தான் நம்மளுக்கு சுற்றணும். சட்டி வச்சு இப்போ நம்ம மீனை போட்டாச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்கிட்டோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம் வாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது அப்படி இருக்கும். இனி நம்ம போடும்போது தான் நம்ம கரண்டி விட்டு செய்யணும். அந்த மீனை கலக்கி விடணும். மீன் போட்டு இப்படி குழம்பு கொதிச்சிச்சுன்னா நம்ம கரண்டி போடவே கூடாதுங்க. இங்கே பாருங்கள், துணி வச்சு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி லேசாக ஒரு அலசு, பொறுமையாக அலசி விடுங்க. அலசி அப்படி வச்சுருங்க. இந்த ஜிலேபி மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எந்த மீன் குழம்புமே சரிங்க, இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அது சொல்லவே எச்சு ஊறுதுங்க சொல்லும் போதே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க ஜிலேபி மீன் குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.